முருகருடைய தலங்கள்ல பொதுவா அவரை ஒரு முகத்துடனோ அல்லது 6 முகங்களுடனோ தரிசனம் பண்ணுவோம். மாறாக 5 முகங்களுடன் முருகப்பெருமான் அருள் புரிகிற ஒரு தலத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். கோவை மாவட்டத்துல இருக்கிற ஓதிமலை முருகன். இப்ப வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. அந்த கோவிலுடைய லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். 5 முக முருகன் மாதிரியே 4 முகங்களுடன் அருள் புரிகிற அரிய தலம் ஒண்ணு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற சின்னாளப்பட்டியில இருக்கு. ஏன் முருகப்பெருமானுக்கு இந்த தலத்துல 4 முகங்கள் இருக்கு? அத பத்தி தான் இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறோம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சின்னாளப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். 4 முக முருகன் எதனால இப்படி இருக்காரு? சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய தீப்பிழம்பிலிருந்து தோன்றியவர் முருகப்பெருமான். மாறாக அம்மனுடைய நெற்றி குங்கும பொட்டிலிருந்து தோன்றியவர் நான்முக முருகன். எதற்காக தோன்றினார்? இந்த தலத்திற்கு விஸ்வாமித்ர மகரிஷியும் வந்திருக்காரு, வசிஷ்ட மகரிஷியும் வந்திருக்காரு. எதனால வந்தாங்க? விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைப்பதற்கான வழியை காட்டிய முருகன். அந்த தகவல் என்ன? விஸ்வாமித்ர மகரிஷிக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைத்த தலம் சின்னாளப்பட்டி. அந்த தகவல் என்ன? பால திரிபுர சுந்தரியும் இந்த தலத்தில் சிறப்பு. ஏன் அப்படி? மலை மீது இல்லாமல் சமவெளியில் அருள் புரியும் முருகன். அந்த சிறப்பு என்ன? இந்த கோவிலுடைய பிற சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். நான் எழுப்பின எல்லா வினாக்களுக்குமான விடை இந்த தலத்துடைய தல வரலாறுல இருக்கு. விஸ்வாமித்திரர் கோபத்திற்கு பெயர் போனவர். பிறப்பால் மன்னன். மன்னனாய் இருக்கும்போது அவருடைய பெயர் கௌசிகன். ஒரு நாள் மன்னன் கௌசிகன் தன்னுடைய பெரும் படையோடு காட்டு வழியில போயிட்டு இருக்கார். நீண்ட தூரம் பயணம் பண்ணிட்டதுனால மன்னனுக்கும் படை வீரர்களுக்கும் பசியும் தாகமும் ஏற்படுது. அதே சமயத்துல காட்டு வழியில மன்னனும் அவருடைய படைகளும் வந்துட்டு இருக்காங்கன்ற தகவல் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற வசிஷ்ட மகரிஷிக்கு தெரியுது. வசிஷ்ட மகரிஷி ராமருடைய குலகுரு, அதாவது சூரிய வம்சத்தினரின் குலகுரு. மன்னன் கௌசிகன் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர். வசிஷ்ட மகரிஷி தன்னுடைய சீடர்களை அனுப்பிச்சு மன்னனை வரவேற்க சொல்றார். அதே மாதிரி சீடர்களும் மன்னனை சந்தித்து மகரிஷியின் அழைப்ப சொல்றாங்க. மகரிஷிய சந்திச்சுட்டே போலான்னு முடிவு பண்ணின மன்னன் ஆசிரமத்துக்கு வராரு. மகரிஷிய வணங்குறாரு. வசிஷ்ட மகரிஷி மன்னன் கௌசிகனை பார்த்து, எல்லாரும் களைப்பா இருக்கீங்க, அதனால உணவருந்தி விட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். மன்னன், அது தங்களால் முடியாது. ஏன்னா என்னுடைய படை மிகப்பெரிய படை, காட்டில் வசிக்கும் உங்களுக்கு சிரமம் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். வசிஷ்ட மகரிஷி, இல்லை, சிரமம் எதுவும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தேவையான உணவையும் நீரையும் வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி வழங்குவாரு அப்படின்னு யோசிக்கிறார். வசிஷ்ட மகரிஷியுடைய ஆசிரமத்துல தேவலோகத்தின் தெய்வீக பசுவான காமதேனு இருக்கு. கேட்பவர்களுக்கு கேட்பதையெல்லாம் கொடுக்க வல்லது. வசிஷ்ட மகரிஷி காமதேனுவை வணங்கி மன்னனுக்கும் படை வீரர்களுக்குமான உணவு எல்லாத்தையும் கொடுக்குமாறு சொல்றார். அடுத்த நொடியே எல்லாம் கிடைக்குது. அதை பார்த்ததும் மன்னனுக்கு காமதேனு தங்கிட்ட இருக்கணுங்கிற ஆசை மேலிடுது. இவ்வளவு தெய்வீக தன்மை பொருந்திய ஒரு பசு காட்டில் வாழும் ஒரு முனிவனுக்கு எதுக்கு இருக்கணும்? மன்னன் கிட்டதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். வசிஷ்ட மகரிஷி கிட்ட தன்னுடைய ஆவலை மன்னன் கௌசிகன் சொல்றார். வசிஷ்ட மகரிஷி தன்னுடைய தவ வலிமையால் காமதேனு அங்க இருக்கிறதா சொல்றாரு. அதே மாதிரி தேவ பசுவான அந்த காமதேனுவை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. உங்களால் அந்த பசுவை அழைத்து கொண்டு போக இயலாது அப்படின்னு தெளிவா சொல்றார். மன்னன் கேட்கறதில்ல. காமதேனுவை படை வீரர்களை கொண்டு இழுத்துட்டு போக பாக்குறாரு. ஆனா நடக்க மாட்டேங்குது. அப்பதான் மன்னனுக்கு ஒரு விடயம் தெளிவா புரியுது. நாடாளும் மன்னனாகவே இருந்தாலும் ஒரு முனிவருடைய தவ வலிமைக்கு பக்கத்துல
தன் கிட்ட இருக்க எதுவுமே அர்த்தமற்றதா இருக்குது அப்படிங்கிற தெளிவு ஏற்படுது. அதன் பிறகு மன்னன் கௌசிகன் நாட்டை துறந்து பதவியை துறந்து முனிவனா காடுகளில் அலைந்து திரியிறாரு. நிறைய தவம் பண்றாரு. பிரம்ம ரிஷி அப்படிங்கிற நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்றார். ராஜ ரிஷியா இருக்காரு, மகரிஷியா மாறுறாரு. ஆனா பிரம்ம ரிஷி அப்படிங்கிற அந்தஸ்து மட்டும் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. பிரம்ம ரிஷி ஆகணும் அப்படின்னு விரும்பிய விஸ்வாமித்திரர் சிவபெருமானை நோக்கி தவம் பண்றார். அவருக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் பிரம்ம ரிஷி பட்டம் பெறுவதற்கான மார்க்கத்தை கூற வல்லவள் பால திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்றார். அவளை எண்ணி தவம் செய் அப்படின்னு சொல்றார். அதற்கேற்றபடி மறுபடியும் விஸ்வாமித்திரர் பால திரிபுர சுந்தரிய நோக்கி தவம் பண்றார். பால திரிபுர சுந்தரி காட்சி கொடுக்கறாங்க. காரணத்தை கேக்குறாங்க. தான் பிரம்ம ரிஷி ஆகணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். அது மிகவும் சுலபம்தான். அதற்கான வழியை நான் உனக்கு காமிக்கிறேன். ஆனா அதற்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு பணியாற்றணும் அப்படின்னு பால திரிபுர சுந்தரி சொல்றாங்க. அப்படியே தாயே அப்படின்னு விஸ்வாமித்திரரும் ஒத்துக்கிறார். அதற்கு பால திரிபுர சுந்தரி என் நெற்றியில குங்குமத்தில் திலகமிடு அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வாமித்திரரும் அது தனக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம் அப்படின்னு அம்மனுடைய நெத்தியில குங்குமம் வைக்கிறார். தன்னுடைய முகம் எப்படி இருக்குன்னு நீர்ல பாக்குறாங்க. அப்ப அந்த குங்குமம் நீர்ல விழுந்துருது. நீர்ல குங்குமம் எங்க விழுந்ததோ அந்த இடத்துல இருந்து ஒரு தெய்வீக முகம் தோன்றுது. விஸ்வாமித்திரர் மறுபடியும் குங்குமம் வைக்கிறார். தேவி மறுபடியும் நீர்ல தன்னுடைய முகத்தை பாக்குறாங்க. இதே மாதிரி 4 தடவை நடக்குது. 4 முகங்கள் தோன்றுகிறது. 4 முகங்களும் சேர்த்து முருகப்பெருமான் கடைசியா தோன்றுறாரு. அந்த சமயத்துல தேவி விஸ்வாமித்திரரை பார்த்து, என்னுடைய அம்சம் இல்லாம முருகனை சிவபெருமான் படைத்து விட்டார். அதே மாதிரி அவருடைய அம்சம் இல்லாம நான்முக முருகனை நான் படைச்சிருக்கேன். இந்த முருகன் பிரம்ம ரிஷி ஆகக்கூடிய மார்க்கத்தை உனக்கு காமிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. முருகப்பெருமான விஸ்வாமித்திரர் வேண்டார். முருகப்பெருமான் தூரத்துல ஒரு இடத்த காமிச்சு திண்டு திண்டாக கல் மழை பொழியும் அந்த தலத்துக்கு வா, அங்க நான் உனக்கு வழிய சொல்றேன் அப்படின்னு சொல்றார். விஸ்வாமித்திரர் முருகப்பெருமான் காமிச்ச இடத்தை நோக்கி போறார். திண்டு திண்டாக கல் மழை பொழிந்த அந்த தலம் தான் திண்டுக்கல். தலத்துக்கு பக்கத்துல வந்துடுறாரு. அப்ப அங்க இருக்க மக்கள் கிட்ட இந்த பகுதியில இருக்கிற முருகனுடைய கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் ஒரு தலத்தை சொல்றாங்க. சிறிது மேடான பகுதி. அங்க முருகப்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியா அருள் புரிகிறார். அந்த இடத்துக்கு விஸ்வாமித்திரர் வராரு. அந்த தலத்துல பால திரிபுர சுந்தரியுடன் நான்முக முருகன் விஸ்வாமித்திரருக்கு காட்சி கொடுக்கிறார். தான்கிற அகந்தை அழிந்து எல்லாவற்றையும் துறக்க வேண்டும், எல்லாவற்றையும் துறக்கணும்ன்ற ஆசையையும் சேர்த்து துறக்க வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் பிரம்ம ரிஷி ஆவதற்கான மார்க்கத்தை சொல்றார். பால திரிபுர சுந்தரியையும் முருகப்பெருமானையும் பணிந்து வணங்குறாரு விஸ்வாமித்திரர். அந்த நொடியில தன்னுடைய கோபம் அகந்தை எல்லாமே அழியறத உணர்றாரு. தானாகவே நடக்குது. அது நடந்த அதே தருணத்துல அவருக்கு பின்னாடி இருந்து பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரரே அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல வசிஷ்ட மகரிஷி நின்னுட்டு இருக்கார். இப்ப சொன்ன எல்லா புராண நிகழ்வுகளும் நடந்த திருத்தலம் தான் சின்னாளப்பட்டியில இருக்கிற முருகன் கோவில். பொதுவா முருகனுடைய தலங்கள் மலையில தான் இருக்கும். சில தலங்கள் மட்டும்தான் சமவெளியில இருக்கும். அப்படிப்பட்ட தலங்களில் ஒன்று சின்னாளப்பட்டியில இருக்கிற முருகன் திருக்கோவில். சமவெளியில இருந்தாலும் சிறிது மேடான பகுதியில இருக்கு. படிகள் மேல ஏறி போய் தான் பார்க்க முடியும். ஆனா கொஞ்சம் படிகள் தான் இருக்கு. கோவிலுடைய பிரதான வாயில் கிழக்கு நோக்கி தான் இருக்கு. மூலவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நான்முக முருகன் மகா மண்டபத்துல இருக்காரு. பக்கத்துல பால திரிபுர சுந்தரியுடைய சிலையும் இருக்கு. இவங்களை வணங்கின மாதிரி விஸ்வாமித்திரருடைய சிலையும் இருக்கு. இந்த நான்முக முருகன் தெற்கு திசைய பார்த்த வண்ணம் அருள் புரிகிறாரு. மூலவரான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுக்கிறாரு. மகா மண்டபத்தின் ஈசான்ய மூலையில நவ வீரர்கள் இருக்காங்க. இந்த கோவிலுடைய கருவறை அகழி அமைப்புல இருக்கு. பழைய திருக்கோவில்கள்ல ஒரு சில தலங்கள் தான்
அகழி அமைப்புல இருக்கும். மற்ற முருகன் தலங்களோடு பார்க்கும்போது இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. மூலவராக முருகன் அருள் புரிகிறாரு. மகா மண்டபத்துல நான்முக முருகன் இருக்காரு. இவங்களை தவிர ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி, பால சுப்பிரமணியர், குக்குட சுப்பிரமணியர் எல்லாரும் இருக்காங்க. மொத்தத்துல 5 முருகன் சிலைகள் ஒரே தலத்துல இருக்கு. இந்த சிறப்பு இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்க வந்து வழிபட தோஷம் விலகும் அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில இருக்கு. மகா மண்டபத்துல காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரேஸ்வரரையும் பார்க்க முடியும். இந்த மண்டபத்துல இருக்கிற தூண்கள்ல நிறைய சிற்பங்கள் இருக்கு. வெளி மண்டபத்துல நிறைய சிற்பங்கள் இருக்கு. இதுல மகரிஷியான விஸ்வாமித்திரருடைய சிற்பத்தையும் வசிஷ்ட மகரிஷியுடைய சிற்பத்தையும் பார்க்க முடியும். இதை தவிர 18 சித்தர்கள் தொகுப்பில் இருக்கிற சில சித்தர்களுடைய சிலாரூபங்களையும் பார்க்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா அகத்தியர், போகர், காகபுஜண்டர் இவங்களுடைய சிற்பத்தை எல்லாம் பார்க்க முடியும். திருப்புகழை பாடிய அருணகிரிநாதருடைய சிற்பமும் இந்த வெளிமண்டபத்துல இருக்கு. இது தவிர வீர மகேந்திரர், வீரபாகு அவங்களுடைய சிற்பங்களும் இருக்கு. சின்னாளப்பட்டி திண்டுக்கலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அடுத்த வாரமும் முருகப்பெருமானுடைய அரிய ஒரு திருக்கோவில பார்க்கலாம். இந்த தலத்துல முருகப்பெருமான் வேடன் ரூபத்துல காட்சி கொடுக்கிறாரு. நாம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.